வேற என்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல? கேஸ்ட்னா என்ன? காஸ்ட்னா என்ன? கேஸ்ட்னா ஒரு ஜாதி, ஒரு ஐடென்டிட்டி, ஒரு முன்னாடி எப்படின்னா ஒரு வேலை செய்யறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு குலத்தொழில் மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஜஸ்ட் ஐடென்டிபிகேஷன். காஸ்ட்னா என்ன? உங்க குழந்தை கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா என்ன? இல்ல ஒரு கேஸ்டுக்கும் ஒரு இது அப்படிதானே. இல்ல அப்ப நீங்க பிற்போக்கான ஒரு சிந்தனை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடாதா? வன்னியர், யாதவர் இந்த மாதிரி சொல்லுவாங்கம்மா. புரியல. புரியல, அது புரியல. வெரி சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. இதுக்கு குழந்தைக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, முதல்ல ஜாதின்ற இதுவே கிடையாது, அந்த பிரிவும் இல்லன்றத முதல் வார்த்தை சொல்வேன். ஏன்னா ஏன் ஜாதி கேக்குறாங்கன்னா, ஒருத்தர் வந்து பொருளாதார அடிப்படையில ஒருத்தரும் வந்து ஒரு டிஃபரெண்டா இருப்பாங்க. ஒருத்தர் பணக்காரா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அவங்கள விட கொஞ்சம் கீழே இருப்பாங்க. சோ அதனால வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் வறுமை கோட்டுல கீழே இருக்கவங்களுக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த பிரிவை வச்சிருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அவங்களோட சலுகை எல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இது கேக்குறாங்க. மற்றபடி எந்த பிரிவும் வந்து பண்ண கிடையாது. மனிதர்னா எல்லாருமே வந்து ஒண்ணுதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்க பேருமா? செந்தமிழ் செல்வி. செந்தமிழ் செல்வி. சாம்பாருங்க உங்க அப்பா ஒரு பேரு. ஆசம், எக்ஸ்ட்ராஆர்டினரி. தேங்க்யூ சார். இதானங்க பதிலே. முதல்ல இல்லங்கறதானே நம்ம அதை புரிய வைக்கிறோம். இல்ல நம்ம எப்பவுமே பிராக்டிஸ், நம்ம ஃபேமிலில எப்படி தான் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றத இதுவே நீங்க தூக்கி பிடிக்கிற மாதிரில இருக்கு. அப்போ நம்ம எப்படி ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு எப்படி சொல்லி கொடுக்கிறது? அதாவது ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு இன்னைய தேதிக்கு இப்படி ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான்.